ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சொந்த நானும் சக்ஸஸ் 2025 ஆதவன் ஆதித்யன். ஓகே செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு என்ன விளாகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் தம்பிக்கு வந்து எப்படி வந்து ஃபீட் பண்ணுறீங்க, எங்களுக்கும் டின் பேபி தான், நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்படி ஃபீட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபுல் ஸ்டோரி இப்போ வந்து தமிழ் 6 மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் மந்த்லேருந்து 6 மந்த் வரைக்கும் நான் எப்படி ஃபீட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கிட்ட சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ வந்து தம்பிங்க வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் பிறந்தாங்க. ஒரு பெரிய தம்பி வந்து 240, சின்ன தம்பி வந்து 280 அந்த வெயிட்டில் தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது இன்னும் வெயிட் வந்து 1,900 1,800 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா ட்வின்ஸுங்கிறனால வெயிட் வந்து குறைஞ்சி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ வந்து தம்பி வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். 3 நாளே வீட்டுக்கு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து நான் வந்து ஒரு 1 மந்த் பக்கமாக வந்து நான் தான் மதர் ஃபீட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து அவங்களுக்கு பத்தலை போல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வெளியே வரும்போதே வந்து நான் சொல்லிட்டு பால் பவுடர், நான் பிராண்டோட இது பால் பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் இப்போ வரையிலும் யூஸ் பண்ணலை. 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து தம்பிங்க அழுதாங்கன்னு சொல்லி பால் பத்தலைன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ப்ரோட்டீன் பவுடரும் நான் வந்து அந்த பால் பவுடர் நான் கொடுத்தேன். ப்ளஸ் வந்து நானும் தான் மதர் ஃபீட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நான் மதர் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு வந்து அந்த நான் பால் பவுடர் வந்து கலந்து கொடுப்பேன். அடுத்து 1 hour or 2 hours கேப்பில் வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து நான் செகண்ட் பேபிக்கு வந்து மதர் ஃபீட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பேபிக்கு ப்ரோட்டீன் பவுடர் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் ஒரு செகண்ட் மந்த் ஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் மதர் ஃபீட் பண்ணேன், ப்ரோட்டீன் பவுடரும் கொடுத்தேன், ப்ளஸ் வந்து பாக்கெட் பால் வந்து நான் அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். பாக்கெட் பால் வந்து ஆவின் பிராண்டோட இதுதான் கொடுத்தேன். அதை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கொடுக்க பழகலாம். ஏன்னா ப்ரோட்டீன் பவுடரோட ரேட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. காஸ்ட் வைஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால பாக்கெட் பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து குடித்து கொஞ்ச நாள் பழக லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மதர் ஃபீட்டு ப்ளஸ் வந்து பாக்கெட் பால் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, புட்டி பால் வச்சு கொடுக்குறீங்க சிஸ்டர், என்ன பால் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் 2 மந்த் வரைக்கும் வந்து பவுடர் பால் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாக்கெட் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மதர் மில்க்கும் ப்ளஸ் வந்து பாக்கெட் பால் வந்து கொடுத்துட்ருந்தேன். ஒரு 3 மந்த் வரைக்கும் இதுதான் பண்ணேன். அடுத்து 4th மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. 4th மந்த் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நைட் ஃபுல்லாக வந்து பவுடர் பால் ப்ளஸ்ஸு பாக்கெட் பால், மதர் ஃபீடு 3மே நான் வந்து கலந்து கொடுத்துட்டே தான் இருந்தேன். அடுத்தது வந்து மார்னிங் வந்து அதே மாதிரி ரொட்டீன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 5 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. 5 மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ராகின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராகி வந்து நைட் வந்து நான் ஊற வச்சுட்டு அந்த அரைச்சி ராகி பால் எடுத்து கஞ்சி காய்ச்சி கூழாட்டம் காய்ச்சிட்டு அந்த கூழ் வந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஸ்பூனில் கொடுத்தா தம்பிங்க சாப்பிடல. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைல்டாக கட்டியே வராமல் நல்லா மைல்ட் பண்ணிவிட்டு அது வந்து பால் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன். அப்போ கொஞ்சம் குடித்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து 5 மந்த் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தேன். 6 மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. 6 மந்த்துக்கு அப்புறமும் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நைட் டைமில் வந்து நான் புட்டி பால் வந்து கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புட்டி பால் வந்து நான் கொடுக்காம வந்து நான் மதர் ஃபீடே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 பேர்த்துக்குமே நான் வந்து நைட் டைமில் வந்து எந்த பாக்கெட் பாலோ பவுடர் பாலோ எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். மதர் ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது வந்து மார்னிங் வந்து கூழ் காய்ச்சி கொடுப்பேன். அந்த மாதிரி ஈவினிங் ஃபுட்டு அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது தம்பிங்களுக்கு வந்து நான் எப்படி கூழ் ப்ரிப்பேர் பண்ணேன், அடுத்தது ஃபுட்டு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட போடுறேன். இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ட்வின் பாய்ஸ்க்கு வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும் ஃபீட் பண்ணுறதுல. நானும் வந்து மதர் ஃபீடு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மதர் ஃபீட் கொடுக்காமல் இருக்க மாட்டேன்.
கொடுத்துட்டு தான் இருக்கேன். ப்ளஸ் வந்து இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும், ஏன்னா பழகணும். ஸோ அதனால் வந்து நான் இப்போலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிங்கிள் பேபின்னா நமக்கு தெரிவிக்காது, நம்ம அதை ஃபீட் மட்டும் பண்ணலாம். இப்போ ட்வின்ஸு அப்படிங்கிறதுனால கொடுத்து பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே செல்லக்குட்டீஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்கள் ட்வின் பேபிக்கு எப்படி நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, பால் எப்படி கொடுக்குறீங்க, பவுடர் பாலா இல்லை பேக்கெட் பாலா இல்லை மாட்டுப்பாலா, என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ போட்டேன். இப்போ தம்பிங்களை வந்து இப்போதான் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். தூங்கட்டும், அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு விளாகில் பார்க்கலாம். மறக்காமல் கூழ் எப்படி ரெடி பண்ணுறேன், தமிழுக்கு சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக எப்போலேருந்து நான் கொடுக்குறேன், எந்த டைமிங்கில் கொடுக்குறேங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் தான் உங்கள் சௌந்தர்யா லவ் சக்ஸஸ், ஹீரோ ஹீரோயின் இணைந்து ஹீரோ உருவானது ஆதவன் ஆதித்யன். ஓகே செல்லக்குட்டீஸ், டாடா பாய்.